வீட்டிற்குள் பூனை திடீரென வந்தால் கூட காரணம் இருக்கு தெரியுமா? உங்க வீட்டிலும் வந்திருக்கா? வீட்டுக்குள் திடீரென ஒரு பூனை வந்து நுழைந்தால் இது சும்மா வந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா என்ற கேள்வி பலருக்கும் தோன்றும். சில நேரங்களில் அது பசியால் பாதுகாப்பு தேடி அமைதியான இடம் என்று நினைத்து நம்ம வீட்டை தேர்வு செய்யலாம். சிலர் இதை நல்ல சகுனமாகவும் நம்புகிறார்கள். உங்க வீட்டிலும் இப்படி பூனை திடீரென வந்திருக்கா? அப்படி வந்திருந்தால் அதை சாதாரணமான விஷயமாக நினைக்காமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தையும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. பழைய காலத்திலிருந்தே பூனைகள் ரொம்ப கூர்மையான உணர்வு கொண்ட உயிரினம்னு சொல்லுவாங்க. நல்ல இடம், அமைதியான இடம், பாதுகாப்பான இடம் இதெல்லாம் பூனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும். அதனாலதான் ஒரு பூனை நம்ம வீட்டை தேர்வு பண்ணி உள்ள வருதுன்னா இந்த வீட்டுல நல்ல ஆற்றல் இருக்குன்னு பெரியவங்க நம்புறாங்க. சில ஆன்மீக நம்பிக்கைகள்ல பூனை லக்ஷ்மி கடாட்சத்தோட தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. குறிப்பா மஞ்சள் அல்லது வெள்ளை நிற பூனை வீட்டுக்குள்ள வந்தா பணவரவு அதிகரிக்கும், கடன் குறையும், நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையும் பல இடங்கள்ல இருக்கு. அதே நேரத்துல இதுக்கு ஒரு உண்மை காரணமும் இருக்கு. பூனை சாமி அனுப்புன தூதர் மாதிரி வரல. அதுக்கு பசி இருக்கும், வெளியே மழை இருக்கும், குளிர் இருக்கும், நாய்கள் துரத்தும். அப்போ பாதுகாப்பான இடமா தெரிஞ்சது நம்ம வீடுதான். அதனாலதான் அது உள்ள வருது. சில வீடுகள்ல பூனை வந்து தினமும் அதே இடத்துல உட்காரும், உள்ள போய் படுத்துக்கும். அப்போ வீட்டுல இருக்கிறவங்க நினைப்பாங்க இந்த பூனைக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு. உண்மையிலேயே அது அந்த வீட்டுல பாதுகாப்பு, அமைதி, அன்பு கிடைச்சதுன்னு என்பதற்கான அடையாளம் தான். பூனை வீட்டுக்குள்ள வந்ததும் சிலர் பயந்து துரத்துவாங்க, கல்லெறிவாங்க, கதவை அடிப்பாங்க. இது நல்ல பழக்கம் இல்லை. ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, மனிதநேயமா பார்த்தாலும் சரி, ஒரு உயிருக்கு கொஞ்சம் கருணை காட்டினா அது நமக்கே நல்ல பலனாக திரும்பும். மொத்தத்துல சொல்ல போனா பூனை வீட்டுக்குள்ள வந்ததும் அதிர்ஷ்டமா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதை எப்படி நடத்துறோம் என்பதே முக்கியம். அன்பா நடந்துகிட்டா மனசுக்குள்ள நிம்மதி வரும். அந்த நிம்மதி தான் வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டம்.